திமுக சார்பில் இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு முதல்வர் அவர்கள். இதற்கு முன்னாடியே அதிமுக இருக்கும்போது 11, 12 படிக்கும் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதை இவ்வளோ நாள் கிடப்பில போட்டு இப்போ இது பண்றாங்க. 10 GB டேட்டாவோட கொடுப்போம். எத்தனை அடிஷன் பாருங்க. அவங்க லேப்டாப் தான் கொடுப்பாங்க, நாங்க டேப் கொடுப்போம். அடுத்தது என்னன்னா அவங்க பள்ளி மாணவர்களுக்கு தான் கொடுத்தாங்க, +1 +2. நாங்க கல்லூரிக்கும் சேர்த்து கொடுப்போம். 5வது வருஷம் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி அதுவும் கல்லூரிகளுக்கு மட்டும் கொடுக்கறீங்கன்னா அப்ப என்ன உங்களுடைய சுயநலம் என்ன? ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தால், எடப்பாடியார் இருந்திருந்தால், அதிமுக இருந்திருந்தால் 11, 12ஆம் வகுப்புலயே நம்மளுக்கு இந்த லேப்டாப் கிடைச்சிருக்கும். வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடுன்னு இப்ப நடத்தினாங்க இல்லையா? முதல்ல உதயநிதி பேசுறாரு, அப்பா ஃபுல்லா புகழ்ந்தாரு. அப்புறம் ஐயா ஸ்டாலின் பேசினாரு, மகனை ஃபுல்லா புகழ்ந்தாரு. எத்தனை போய் பாருங்க, ஒரே ஒரு வாக்கு. யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் பொன்வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. திமுக சார்பில் இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை இப்போ தொடங்கி வச்சிருக்காரு முதல்வர் அவர்கள். கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டு முடிய போற இந்த நேரத்தில் வச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடியே அதிமுக இருக்கும்போது 11, 12 படிக்கும் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதை இவ்வளோ நாள் கிடப்பில போட்டு இப்போ இது பண்றாங்க. ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து திமுக காழ்ப்புணர்ச்சி காரணமாக செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இதில் என்ன தெரியுதுன்னா திமுக மக்கள் சேவை அப்படின்றத முதன்மைப்படுத்தவே இல்லை. அவங்களுக்கும் மக்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்களுக்கும் மாணவர்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் நடக்கிறாங்க. ஏன்னா இது முன் உதாரணம். உங்களுக்கு லேப்டாப்பு அதிமுக காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அடுத்தது என்னென்னா, தேர்தல் அறிக்கையில் 2021 திமுக சொன்னது என்னென்னா, அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா அம்மாவும் எடப்பாடி பழனிசாமியும் லேப்டாப்பு கொடுக்குறாங்க, மடிக்கணினி கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, +1 +2க்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 163வது தேர்தல் வாக்குறுதி படித்து பாருங்கள். அது ஒரு ப்ராமிசரி நோட் மாதிரி, மக்களுக்கு வாக்கு கொடுக்குறது. எனக்கு ஓட்டு போட்டால் நான் இது செய்து கொடுக்குறேன், ஒப்பந்த பத்திரம் மாதிரி. அப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அவங்க மடிக்கணினி கொடுத்தாங்க, நாங்கள் கை கணினி கொடுப்போம், அதாவது டேப் கொடுப்போம், 10 GB டேட்டாவோடு கொடுப்போம். எத்தனை அடிஷன் பாருங்கள். அவங்க லேப்டாப் தான் கொடுப்பாங்க, நாங்கள் டேப் கொடுப்போம், 10 GB டேட்டா கொடுப்போம். அடுத்தது என்னென்னா அவங்க பள்ளி மாணவர்களுக்கு தான் கொடுத்தாங்க, +1 +2. நாங்கள் கல்லூரிக்கும் சேர்த்து கொடுப்போம். எத்தனை பொய் பாருங்கள், ஒரே ஒரு வாக்குறுதியில். தொடர்ந்து பொய் மேலே பொய், பச்சை பொய். திமுக இந்த அளவுக்கு மாணவர்களை ஏமாத்தலாமா? சரிங்க சார், இவ்வளவு வாக்குறுதி இதையும் 4 வருஷம் கொடுக்காம 5வது வருஷம் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி அதுவும் கல்லூரிகளுக்கு மட்டும் கொடுக்குறீங்கன்னா அப்போ என்ன உங்களுடைய சுயநலம் என்ன? சுயநலத்தின் மொத்த உருவமாக திமுக இருக்குதா இல்லையா? அப்போது அவங்களோட எண்ணம் என்னென்னா, நம்ம தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஓட்டை வாங்கிட்டோம், அதை நம்ம நிறைவேற்றணும்னு பெருசாக அவசியம் கிடையாது. பள்ளி மாணவர்களுக்கு பிலோ 18 இயர்ஸ் அவங்க ஓட்டு போட போதில்லை. கல்லூரி மாணவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் கொடுத்தா அதை வாங்கின்னு நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் மாணவர்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்களா சார்? இதுதான் திமுக அரசுடைய வேலைகள்னு மாணவர்களுக்கு புரியுதா? 100க்கு 100 புரியும். முதல் தடவை தான் ஏமாறுவாங்க. முதல் தடவை நீங்கள் வாக்குறுதி கொடுக்கும்போது ஏமாறுவாங்க, அடுத்த முறை அதில் ஏமாறவே மாட்டாங்க. இப்போ இந்த முறை சொல்லும்போது அதே மாணவர்கள் தானே, ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தால், எடப்பாடியார் இருந்திருந்தால், அதிமுக இருந்திருந்தால் 11, 12ஆம் வகுப்புலேயே நம்மளுக்கு இந்த லேப்டாப் கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த அரசாங்கம் நம்மளை கிட்டத்தட்ட எத்தனை வருஷ காலம் நம்மளை வெயிட் பண்ண வச்சுது. அப்போ என்னென்னா, அன்றைக்கி 50,000 ரூபாய் குறைஞ்சது லேப்டாப்பு. அப்போ அந்த 50,000 ரூபா கையில் வந்துச்சுன்னா அந்த லேப்டாப்பு அந்த மக்களுக்கு விஞ்ஞான உலகமே தான் கையில் வந்த மாதிரி அந்த காலகட்டத்தில். அப்போ என்ன செய்வாங்க? கடனுடன் வாங்கியாவது கொடுத்தாது அம்மா அப்பாட்ட சொல்லுவாங்க, என்னை கல்லூரியில் படிக்க வை, ஏன்னா எனக்கு சயின்ஸ் என் கையில் வந்துருச்சு அப்படின்ற ஒரு உற்சாகம் இருந்துச்சு அந்த மக்களுக்கு. இப்போ அதெல்லாம் தாண்டி கல்லூரிக்கு சேர்ந்த பிறகு நீங்கள் லேப்டாப் கொடுத்தா என்ன, கொடுக்கலனா என்ன? அவன் கல்லூரி முடிக்க போகிறான், அதில் என்ன இருக்குது? நீங்கள் கல்லூரி அவனை சேர்றதுக்கு உற்சாகப்படுத்துறதுக்கு ஜெயலலிதா அம்மாவும் எடப்பாடி பழனிசாமியும் லேப்டாப் கொடுத்தாங்க.
நீங்கள் கல்லூரியில் சேர்ந்த பிறகு ஓட்டு போடுறதுக்காக லேப்டாப் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ எவ்வளோ சுயநலத்தோடு இருக்கிறீங்க? தேர்தல் வாக்குறுதி வேறு, நீங்கள் சொல்கிறது வேறு. இதே மாதிரி தான் என்ன சொன்னீங்க, பஸ் ஸ்டாண்ட் வந்து சிறுச்சேரியில் நாங்கள் ஆரம்பிப்போம். நீங்கள் ஜெயலலிதா அம்மா என்ன கொடுத்தாங்க திட்டம்னா, கிளம்பாக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு, சென்னைக்கு வந்து 2 பஸ் ஸ்டாண்டு. இப்போ இங்கேருந்து தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு ஒரு நாளைக்கு 50 பஸ்ஸு போகுதுன்னா 25 பஸ்ஸு கிளம்பாக்கத்தில் கிளம்பும், 25 பஸ்ஸு கோயம்பேடில் கிளம்பும். அந்த மாதிரி போட்ட திட்டம் அந்த மாதிரி. ஏன்னா சென்னைன்றது 2 மாவட்டம் மாதிரி பெரிய மாவட்டம். தென் சென்னையில் இருக்கிறவங்களாம் அதில் ஏறி போவாங்க, மத்திய சென்னை வட சென்னையில் இருக்கிறவங்க இதில் ஏறி போவாங்க அப்படின்றது. ஏன்னா வட சென்னை மக்கள் தான் சென்னையை வளர்த்தெடுத்த மக்கள். வட சென்னை மத்திய சென்னை தான். தென் சென்னை பிற்பாடு அடிஷன் ஆனது. அப்போ அந்த காலகட்டத்தில், சோதனையான காலகட்டத்தில் சென்னையை வந்து பட்டணமாக வளர்த்தெடுத்தது ஆதி மக்கள், வந்து ஆதி குடிகள்னால் நீங்கள் வட சென்னை. இப்போ வட சென்னையில் இருக்கிற 40 கிலோமீட்டர் தள்ளி போய் ஏறணும். அப்போ எவ்வளோ கொடுமை அது. ஆனால் நீங்கள் தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க, திமுக சிறுச்சேரியில் நாங்கள் ஒன்று அமைப்போம்னு சொன்னீங்க. ஆனால் அதை பற்றியே கண்டுக்காமல் இந்த கிளம்பாக்கம் மட்டும் அமைச்சு அது உதயசூரியன் சின்னத்திலே போட்டு அந்த பஸ் ஸ்டாண்டை பண்ணீங்க. 3வது என்ன செய்தீங்கன்னா, அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு 1 கிளாஸ் பால் கொடுப்போம்னு சொன்னீங்க உங்கள் வாக்குறுதியில். தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் கொடுத்தது என்னது, 1 கிளாஸ் பால் கொடுப்போம். அதே 403வது வாக்குறுதியில் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா, விவசாயிகளுக்கு இந்த நாங்கள் பால் கொள்முதல் பண்ணுறதால ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு பால் கொடுக்குறதால உங்களுக்கு விவசாயத்தில் பால் உற்பத்தி பெருகும், நீங்கள் வேறு யாருக்கும் விற்க வேணாம், ஆவினுக்கே விற்றுடலாம் அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு ஆசையை தூண்டுனீங்க, மாணவர்களுக்கும் ஒரு ஆசையை தூண்டுனீங்க. இப்போ என்ன செய்யிட்டீங்க, அதிமுக கொண்டு வந்த அந்த காலை உணவு திட்டத்தை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போது பால் பொருட்கள் என்ன ஆகுது, விவசாயிகளுக்கு பால் கொள்முதல் என்ன ஆகுது. அப்போ அந்த வாக்குறுதி என்னாச்சு? அதே மாதிரி தான் நீங்கள் தாலிக்கு தங்கம் திட்டம் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தது 50,000 1 சவரன் தங்கமும், அது 12 லட்சம் மணமக்களுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் அதை அப்படியே ரத்து பண்ணிட்டீங்க. ஆனால் தேர்தல் வாக்குறுதி சொல்லிக்கிறீங்க 50,000 தான் கொடுத்தாங்க திமுக ஆட்சியில், நாங்கள் வந்து 60,000 கொடுப்போம், எனக்கு ஓட்டு போடுங்க தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிவிட்டு இப்போ அதை அப்படியே கட் பண்ணியாச்சு. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் ஓட்டு போடுறதுக்காக எந்த வித பொய்யையும் சொல்லிவிட்டு ஓட்டு வாங்கின பிறகு அதை பற்றி கவலையே பட மாட்டீங்க. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ எதனை இந்த தடவை செய்திருக்காங்க, அதுதான் லேப்டாப் விஷயத்தில் 52 லட்சம் லேப்டாப் 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது. கொரோனா காலத்தில் பள்ளிகளே இல்லாததால் தான் அந்த நேரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆனால் இவங்க ஆசை வார்த்தை சொல்லி 4 வருஷம் கொடுக்காம திமுக ஆட்சியில் 4 வருஷம் அந்த மாணவர்கள் எத்தனை ஜென்ரேஷன் கடந்து போயிடுச்சு, ஒரு 4 தலைமுறை கடந்து போயிடுச்செல்லாம், 4 செட் ஆஃப் பீப்புள். அப்போ அவங்களுக்கு என்ன வருது, எல்லா விஷயத்திலையும் இப்படி தான் பண்ணுறாங்க. கண்டிப்பா சார், இவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்காங்க, இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்து அந்த வாக்குறுதிகளை பொய்யாகவும் அந்த வாக்குறுதிகளை மறைத்தும் பல்வேறு திட்ட சதி வேலைகளை வந்து திமுக அரசு செய்யறாங்க. இருந்தாலும் மக்கள் வந்து உற்சாகத்தோடு திமுகவை இன்னுமே வரவேற்கிறாங்க. 2.0 அமையும்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் மேடைக்கு மேடை முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்காங்களே சார், எதன் அடிப்படையில் சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, நீங்களே மக்கள் மத்தியில் பார்க்குறீங்களே, மக்கள் மத்தியில் என்ன பேச்சு இருக்குது. இப்போ பழைய பென்ஷன் திட்டம் கொடுக்கல, 14 லட்சம் அரசு ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் நல்லா செயல்பட்டார், அதனால் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவராக நம்ம ஆக்கிடலாம் சொன்னாங்க. ஆசிரியர்களுக்கு, இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்குறேன்னாரு. டெட் எழுதின ஆசிரியர்களுக்கு 2013 நிரந்தர வேலை கொடுக்குறேன்னாரு. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நிரந்தர வேலை கொடுக்குறேன்னாங்க. அவங்க யாருக்கும் கொடுக்கல. இப்போ அவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. அப்போ என்னென்னா, இவங்க கூட்டம் போட்டு 2O அப்படின்னு சொன்னாங்கன்னா செகண்ட் டைம் நாங்கள் கன்சிக்யூட்டிவாக வர போகிறாங்க. ஆனால் என்னென்னா, அந்த குடும்பத்துக்கு 2, அது பக்கத்தில் இருக்க ஓன்றது மக்களுக்கு அந்த 0, அவ்வளோதான். இதான் ரிசல்ட்டாக வரப்போகுது. மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில் சிறப்பாக தனிச்சையாக என்ன செய்யறாங்க. சொல்ற அந்த 2.0 விரிவாக்கம், நீங்க சொல்ற விரிவாக்கம் மக்களுக்கு புரியுமா சார்? புரிகிறதா? 100% புரியுது. இப்போ விவசாய கடன் தள்ளுபடின்னு 33வது வாக்குறுதியில் கொடுத்துருக்கீங்க. எடப்பாடியார் 2 தடவை தள்ளுபடி பண்ணார், நீங்கள் தள்ளுபடி பண்ணவே இல்லையா? மரவள்ளி கிழங்கு, மஞ்சள், தேயிலை தோட்ட பொருட்கள், கரும்பு எல்லாத்துக்கும் என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் எம்எஸ்பி குறைஞ்சபட்ச ஆதார விலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுப்பேன், நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கலையே. அதுமாதிரி கட்டட தொழிலாளர்கள் அவங்க அதிருப்தியில் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, சிமெண்ட்டு, மரம், கல், செங்கல், மணல் எல்லாவற்றையும், கம்பி அத்தனையும் நீங்கள் அத்தியாவசிய பட்டியலை சேர்த்து விலையை கட்டுப்படுத்துவோன்னு சொன்னீங்க. இன்றைக்கு வரைக்கும் விலை என்ன இருக்குது? ஜெயலலிதா அம்மா இதே அம்மா சிமெண்ட் விற்றாங்க. மணல் பார்த்தீங்கன்னா அரசாங்கமே கொள்முதல் பண்ணி கொடுத்துச்சு. அப்போ எந்த அளவுக்கு கட்டுக்குட்டில் வச்சுருந்தாங்க அவங்க. அதை தான் இந்த அரசாங்கம் செய்யலையே, திமுக அரசாங்கம். அப்போ எல்லா செக்டர் ஆஃப் பீப்புளும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. இவங்க மேடை போட்டு இவங்கள பாராட்டிக்கிறாங்க.
இப்போ கூட வடக்கு இது வடக்கு மாகாணங்கள் அதோடைய இது நடத்துனாங்க, வடக்கு மண்டல இளைஞரணி மாநாடுன்னு இப்போ நடத்துனாங்க இல்லையா திருவண்ணாமலையில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி. அதுலேயே என்ன பேசுனாங்க, முதல்ல உதயநிதி பேசுகிறாரு, அப்பா ஃபுல்லாக புகழ்ந்தார், அப்புறம் ஐயா ஸ்டாலின் பேசினார், மகனை ஃபுல்லாக புகழ்ந்தார். இதுதான் மாறி மாறி நடந்துச்சு. அவர்களுடைய தற்பெருமையை அவர்களே வந்து மக்களிடம் இதை தானே மன்னராட்சின்னு இதை தானே சொல்கிறாங்க. அந்த மன்னராட்சிக்கு பொருத்தமாக என்ன செய்கிறாரு ஏவாவேலு, ஒரு வெள்ளி சிம்மாசனம் கொடுக்குறாரு. ஒரு சிம்மாசனம் ஒரு தொண்டர் அந்த மாதிரி கொடுக்குறாருன்னா முதல்ல அவர் அமைச்சர், மூத்த அமைச்சர். ஒரு இளைஞரில் ஒரு செயல் தலைவரோ யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டா கூட பரவாயில்ல, ஒரு ஆர்வத்தில் கொடுத்தாங்க இளைஞர்களுக்கு அப்படின்னு. ஆனால் ஒரு மூத்த அமைச்சர் மன்னராட்சி வேணான்னு ஜனநாயக முறைக்கு நம்ம வந்த பிறகு அந்த மன்னராட்சி சிம்மாசனத்தை கொடுக்குறாரு. இவரும் அந்த ராஜ சிம்மாசனத்தில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்கார்றாரு. சிம்மாசனம் என்னது, மன்னராட்சியின் குறியீடு தான் சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து ஒரு கால் மேலே கால் போடலாமா? அது கொடுத்தா கூட அவாய்ட் பண்ணுமா இல்லையா? ஓ, மன்னராட்சி கொடுமைன்னு கிடையாது. மன்னராட்சி இப்போ சேர சோழ பாண்டியர் ஆட்சி நடந்துச்சு, முகலாய பேரரசர் ஆட்சி நடந்துச்சு, நம்மளுக்கு கொடுங்கோல் ஆட்சி நடந்துச்சு, நல்லா தான் ஆட்சி பண்ணாங்க. ஆனால் எதுக்காக? அது அப்பா மகன் பிள்ளை பேரன் இப்படி ஒரு பரம்பரை வரும், தலைமுறை வரும். அப்படி இல்லாமல் மக்கள்கிட்டேருந்து ஓட்டு வரணும், மக்கள்கிட்டேருந்து தலைவர் வரணும், மக்களுக்காக உழைக்கிற தலைவர் வரணும். அதுதான் மக்களாட்சின்னு நம்ம மாற்றணும் ஜனநாயக முறையை. மறுபடியும் நீங்கள் அதே பரம்பரையை நீங்கள் சிம்பாலிக்காக காட்டினீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே துரைமுருகன் சொல்லிட்டார் உங்களை. துரைமுருகன் ஒரு இடத்துல சொல்லிட்டாரா இல்லையா? உங்கள் மாநாட்டில் உங்கள் மேடையிலேயே சொன்னார், ஸ்டாலின் அவர்கள் ராஜராஜ சோழன், அடுத்து ராஜேந்திர சோழன் உட்கார். மறைமுகமாக அவர் குத்தி காமிச்சிட்டார். அவர்